மாநிலமா போறேன் அப்புறமா போறேன் இருமா. நீ ஏந்திக்கவே இல்லையா? சரி ஒண்ணு போனா நானே போய்க்கிறேன். இதானே என் தலையத்தை என் வேலையை நானே பாத்துக்கிறேன். நீ நல்லா எடுத்து போய் தூங்கு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்மா. பசங்களோட வெளில போறேன். வந்துடுவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். பாத்துங்க. எப்படி சொல்லக்கூடாது. எங்க போற, யார் கூட போற, எப்ப வருவ, எதுல போற அப்படின்னு தெளிவா சொல்லணும். சரியா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேம்மா. உனக்கு தெரியாம எங்க போவேன்னு சந்தி வீட்டுக்கு தான் போறேன். 6 மணி ஒரு 6 மணி போல வந்துடுவோம்மா. சரி வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வண்டி இல்லாம போறேன். என்னம்மா? எப்படி வண்டியில எல்லாம் போக கூடாது. ஏன்னா என்ன ஒண்ணு அனுப்பிட்டு எனக்கு ஒரு நிம்மதியா இருக்காதா, பயமா இருக்கும். அதனால ஒண்ணு நீ சைக்கிள்ல போ, அல்லது நான் நீ எங்க போறன்னு சொல்லு. அந்த இடத்துல நான் உன்னை இறக்கி விட்டுட்டு வரேன். சரியா? சொல்றத புரிஞ்சுக்கப்பா. என்னம்மா நான் எங்கேயுமே போகலாமா? எவனாவது இந்த வயசுல எல்லாம் சைக்கிள்ல போவானாமா? அவன் தான் வராங்க கூப்பிடுறது. அப்புறம் என்னம்மா இப்படி பண்ற? நான் எங்கேயுமே போகலாமா? இங்கேயே கிடக்குமா? இந்த வீட்லயே அவங்க கிடக்குமா? எதுவுமே அபிஷேக, உன்னை அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லாம இல்ல. ஃப்ரெண்டோட வண்டியில நீ உன்னை போறீல, பயமா இருக்குடா எனக்கு. நான் உன்னை போவேனான்னு சொல்லல, நான் உன்னை விடுறதான் சொல்றேன். என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க தம்பி. தாவலன்னு சொல்லிட்டோம்மா. அதோட விட்டுணுமா? சும்மா பேசிட்டு இருக்காங்க. நான் போறேன். உங்க எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. அவன் தான் வர சேஃபா கூட்டிட்டு போவாங்க. அது கூட மாட்டீங்க. தாவலன்னு சொன்னா அதோட விட்டுணுமா? இவன் கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டத்தையும் நம்ம புருஷன் இல்லாதவனு எப்போ புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. முடிச்சுட்டேன். காலேஜும் போக போறேன். இப்போ எவ்வளோ மொபைல் வாங்கிட்டாமா? ப்ளீஸ்மா, மனசு கொஞ்சம் வாங்கிட்டாமா. என்னதாம்மா வாங்கியே தர மாட்டியாமா? இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும். நான் நினைச்ச மாதிரி 520 மார்க் எடுத்திருந்தீன்னா கவுன்சிலிங்ல உனக்கு சீட்டு கிடைச்சா நான் நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு மொபைல் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஃபீஸ் குறையும். காலேஜ் ஃபீஸ் இருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு, நிறைய செலவு இருக்குப்பா. நீ பாட்டுக்கு ஏதாவது எனக்கு டிமாண்ட் வைக்காத, எல்லாம் நானே செய்ய வேண்டிய. நாங்கெல்லாம் எடுத்துருவோம்மா. எனக்கு ஹாஸ்டல்லாம் வேணாம்மா. வெளியே வீடு எடுத்து தங்கிங்க. இங்க வருப்பா, நீ பாட்டுக்கு ஒரு கற்பனையில இருக்க போல இருக்கு. உள்ளூர்ல படிக்காம நான் வெளியூர்ல தான் போய் படிப்பேன். நீ சொன்ன ஒரே வார்த்தைக்கு இப்போ உன்னை கூட நான் வெளியூர்ல படிக்க வைக்கிறேன். எனக்கு துணைக்கு யாரும் கிடையாது. நீ தனியா உன விடுறேன்னு எனக்கே அது கவலையா இருக்கு. இதுல ஹாஸ்டல் வேணாம், நீ வெளியில தங்கி படிக்கிறேன்னா அவ்வளோ பெரிய புத்திசாலினா நீ கிடையாது. திறமையெல்லாம் உனக்கு கிடையாது. நான் பார்த்துட்டேன் ப்ளஸ் டூல. நான் கொண்டு போய் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், அவனை சேர்க்கப்போ நீ என்னை இழுத்து விட்டதா
சரியா? நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத. நான் சொல்றத கேட்டுட்டு இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்ற பாதையில வந்துன்னா நல்ல விதமா படிச்சு முடிச்சுட்டு உன்னை ஒரு இடத்துல ஒரு உயரத்துல உன்னை வச்சுட்டு தான் நான் சாகணும்னு இருக்கேன். அதுக்கு கோஆப்ரேட் பண்ற வழியை பாரு. ஓகேவா? தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத தம்பி. எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேற கற்பனையில இருக்கே நீனு. எப்பா, நான் எதுவுமே சொல்லல, நான் வாயே திறக்கல. நீ என்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்க, அதுபடியே நடந்துக்க. நான் வாயே திறக்கல. எப்படி நீ எனக்கு மொபைல் வாங்கி தர போதுலன்னு தெரிஞ்சிச்சு. எப்படி நீ என்ன இஷ்டத்துக்கு வெளில தங்கி விட போறேன்னு தெரிஞ்சிச்சு. ஹாஸ்டல் தான் சேர்க்க போறேன். அப்போ இங்கேருந்து போனாதான் அங்கே இருக்கலான்னு பார்த்தா இப்போ அதுவும் என்ன வேணான்ட்ட. நீ என்ன பிளான் வச்சிருக்கேன் நடந்துக்க. நான் வாயே திறக்கல, எதுவுமே சொல்லல, விடு. நானூத்தி 42 ரிசல்ட் வந்துட்டு. ஆ சரிப்பா, நீயே உன்னோட மார்க் ஷீட்டு, ப்ரூஃப்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போ. காலேஜில் அப்ளை பண்ணிக்கோ கவுன்சிலிங்க்கு. அவன் மாமா பேசுவான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீனே பதில் சொல்லிக்க. அவன் தான் உங்கள் அப்பா இறந்ததுலேருந்து 3 வருஷம் நீ படிக்கிறதுக்கெல்லாம் உதவுனான். இதுக்கப்புறம் 4 வருஷமா அவன் தான் உதவ போகிறான். நீயே பேசிக்க. நான் நினச்சது எதுவும் செய்யலை, நீ என்ன ஆளை விடு. இந்த மொபைல் வாங்க, ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு தேங்க்ஸ் சொல்லு. அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்த்ததே உன்னோட +2ல் நல்ல மார்க் எடுக்கணும்னு. அவங்க சொன்னாங்க நீ போட்ட ஆட்டத்துக்கு ஒன்றும் படிக்க மாட்டான், மார்க்லாம் எடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு வச்சு தேங்க்ஸ் சொல்லு. அவங்களாம் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து மார்க் எடுக்க வச்சாங்க. ஏமா அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு சரி கொடுங்க, நான் பேசுறேன். சரி, எனக்கு இப்போ மொபைல் வாங்கி தாங்க. சொன்ன மாதிரி தான் எடுக்கல, அட்லீஸ்ட் எடுத்த மாதிரி தான் வாங்கி தரலாம்ல. இப்போயாவது வாங்கி தாங்க மொபைலு, ப்ளீஸ்மா. நான் எதுக்குப்பா மொபைல் வாங்கி கொடுக்கணும்? என்னை எதுக்கு ப்ரெஷர் கொடுக்குற? நான் என்ன சொன்னேன்? கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனால் ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கம்மியாகும், மொபைல் வாங்கி தரலான்னு இருந்தேன். என் பேச்சை மதித்து நீ கவனமாக படிச்சியா? அந்த மார்க் எடுத்தியா? இல்லை. 10th +1 +2 3 வருஷமும் நான் சொன்னபடி நீ நடக்கலை. அந்த மார்க்கை வச்சு லைஃப் நல்லா வரும்னு சொன்னேன். உங்கள் அப்பா ஃபேமிலி என்னை ஏமாத்தினாங்க, அவ்வளோ நம்பினேன். அதே மாதிரி நீனும் ஏமாத்தின. என்கிட்ட காசு இல்லைப்பா. ஓகேவா? மொபைல் அவசியமா, நீ காலேஜ் படித்து வெளியே வர்றது அவசியமா? முடிவு பண்ணிக்க. ஓ அப்படியா? நம்ம எது கேட்டாலுமே காசு இல்லைங்கிற. நான் புதுசாலும் உன்கிட்ட கேட்கலாமா? செகண்ட்ஸ்ல மொபைல் வாங்கிட்டாமா, காலேஜ் போக போறோமா, ரிசல்ட் வந்துட்டுமா. ஏம்மா அப்படி பண்ற? கொஞ்சமாவது என் மேல உங்க பாசம் இருக்காமா? இதே அப்பா அக்கா வாங்கிட்டு வந்துருப்பாருமா. எது கேட்டாலும் காசு இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கமா. சம்பாதிச்சு வாங்கினா நீ எதுக்குமா இருக்க? இதுல டைலாக் வேற விடுறோமா. சாமி எப்படி பெத்தேன், வண்டி போட்டு முருகனை போய் பெத்தேன்.
7 வருஷம் கழிச்சு பெத்த புள்ள சாமி வேண்டி பெத்த புள்ளன்னு சொல்றா மொத்தம் பத்தாதுமா. எது கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவியாமா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? என்னைக்கே ஆசைப்பட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டேன் வாங்கி தந்திரியா நீ? முதல்ல எனக்கு பிடிச்சிருக்குமா வாங்கி தந்திரியா நீ? எது கேட்டாலுமே காசுலன்னு சொன்னா பர்த்டே எதுவும் ஒரு வாட்ச் வாங்கிதாமான்னு கேட்டேன். அதுக்கும் காசு இல்லைன்னா சொன்னேன் சம்பாதிச்சு போய் வாங்கிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எல்லாரும் மொபைல் வச்சிருக்கானுங்கம்மா காலேஜே போறானுங்கம்மாங்கிறேன். நீ என்ன சொன்ன தெரியுமா? நீங்க எனக்கு நவுந்து போறியா இல்ல இப்ப என்னன்னு கேட்கிறேன். கோவப்படாத, இவ்வளோ கோபம் உடம்புக்கு நல்லது இல்ல, புரிஞ்சுக்கப்பா. நான் வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். என்கிட்ட பணம் இல்லப்பா, இருந்தா உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேனாப்பா. இதுக்குதாண்டா அவ்வளோ அப்படியே 1 by 1 நான் அவ்வளோ சொல்லி கொண்டு வந்தேன். ஏமாத்திட்ட. இப்ப அடுத்து என்ன செய்யணுமோ அதை தாண்டா யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் காலேஜ் சேரணும், அதை பத்தி நினை. மொபைல் ஒரு இஷ்யூவே இல்லை. சும்மா நீட்டு அவங்க இந்த வேலை வந்து அப்படியே சமாளிக்க வேண்டியது. எனக்கு அப்பா இருந்தா நான் அவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். நான் எதுக்கு ஒன்றை கேட்டு இருக்கணும்? அவர் வாங்கி தரனாலும் பரவாயில்ல, என் மேல பாசமா இருப்பாரு. முதல்ல நீ வேணா பாசமா இருந்துறிய நீ முதல்ல. உம்மா எது கேட்டாலும் அப்படியே ஒண்ணு அதுல சாதிக்க முடியாது. பாசமா இருக்குன்னு கேட்டா அதுவும் இல்லை. பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளையோட மார்க்கை பார்த்துட்டு மார்க் எடுத்துருந்தாலும் பரவாயில்ல, கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டிஸ்கரேஜ் தான் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. பரவாயில்லப்பா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் எஃபெக்ட் கொடுப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண? உன் மனசாட்சி சொல்லி நீ என்ன பண்ண சொல்லு. எல்லாருக்கும் போன் அடிச்சு மார்க்க தான் சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன சொல்ல தெரியுமா? அவன் படிச்சதே இல்லை, படிக்கவே மாட்டான்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் இதே சொல்லி 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 இப்ப எல்லா வேண்டி நான் படிக்காதவன் தான் இருக்கேன். சும்மா எல்லாத்தையும் விட்டு கதை வருது. எல்லாத்தையும் ஒரே புள்ள, நான் சாமி வேண்டி பெற்ற புள்ள, இந்த புள்ள சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. யார்ட்டையும் எல்லாம் சொல்லிடாத அவன் என் புள்ளன்னு. நானே அம்மா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் என்ன பாத்துக்கிறேன். நீ உண்மையான கிளிக்க அவன், நான் என்ன பாத்துக்கிறேன். நீலாம் சரியான செல்ஃபிஷ்மா.